நான் உங்க டாக்டர் ஷமீம் பேசுறேன், வயிறு மற்றும் கல்லீரல் நிபுணர், மதுரை. ஸோ இன்னைக்கு நம்ம ஐபிஎஸ் என்னும் உடல் அழற்சி நோயை பத்தி பார்ப்போம். இந்த ஐபிஎஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து 20 வயசு 30 வயசு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து யங் பேஷண்ட்ஸ்க்கு பரவலாக காணப்படுது. இது மெயின் அறிகுறி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வயிறு உபசம், வயிறு வலிச்ச உடனே டாய்லெட் போறது, மலச்சிக்கல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்ல பேஷண்ட்ஸ் அவதிப்படுறாங்க. இது வரதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வெளி உணவுகள் எடுத்துக்கொள்றது, லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, குடல்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால நம்ம வயிற்றுல உள்ள நல்ல பாக்டீரியாலாம் மாறி பேட் பாக்டீரியா அதிகமாயிருது. அப்புறம் வந்து வயிற்றுல நார்மலா டைஜஷன் அப்ப நடக்கிற வலி வந்து நமக்கு வந்து அதிகமான வலியாக உணர்வாங்க. அப்ப அந்த கிராம்பி பெயின் சொல்லுவோம். அந்த வலி அப்ப நார்மலா டைஜஷன் நடக்கும்போது நமக்கு எந்த பெயினும் இருக்காது. பட் இந்த ஐபிஎஸ் நோயாளிகளுக்கு வந்து அந்த குடலோட இயங்கும் போது அந்த வலியை வந்து இவங்க உணர்வாங்க, சிவியர் பெயின் இருக்கும். ஸோ இதற்கான டெஸ்ட் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்ட வந்து ஒரு ஹிஸ்டரி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஹீமோகுளோபின், சுகர், தைராய்டு, ஸோ நம்ம ஒரு அல்ட்ராசோனோகிராம் பார்ப்போம். இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொலனோஸ்கோபி பண்ணுவோம், எண்டோஸ்கோபி பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஐபிஎஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கான தேவையில்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு புதிய சிம்டம்ஸ் சொல்றாங்க, டாய்லெட்ல பிளட் போகுதுன்னு சொல்றாங்க, வெயிட் குறையுதுன்னு சொல்றாங்க, நைட்ல தூங்கினதுக்கு அப்புறம் நைட் டைம் சிம்டம்ஸ் அதிகமா சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வேற ஏதாவது நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்தரா ஃப்ரீக்வெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையில்லை.